நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ராமதாஸ் கட்சியும் சசிகலா கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் முதல்வர் பதவியை இருவரும் தலா 2.5 ஆண்டுகள் ஏற்றுக்கொள்வதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல். கல்லறையில் கேஸ் சிலிண்டர். ஹைதராபாத் பஞ்சாரா ஹில்ஸ் கல்லறையில் இருந்து ரூபாய் 21.88 லட்சம் மதிப்புள்ள 414 சிலிண்டர்களை பறிமுதல் செய்தது ஹைதராபாத் காவல்துறை. எரிவாயு முகமையில் பணியாற்றி வந்த முகமது அமீர் முறைகேடாக பதுக்கி வைத்திருந்த 414 சிலிண்டர்களையும் பறிமுதல் செய்த காவல்துறை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் ஆளாக தமது விவரங்களை பதிவு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டு மக்கள் அனைவரும் தவறாது தங்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். ராணிப்பேட்டை பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற எந்த கட்சிகளும் தங்கள் பகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கும் துண்டு பிரசுரங்களை கொடுப்பதற்கும் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு என தகவல். 2-3 வாரங்களில் ஈரானை கடுமையாக தாக்கப் போகிறோம். மீண்டும் ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம். நாங்கள் எங்கள் இலக்கை நெருங்கிவிட்டோம். அதை மிக விரைவாக முடிக்கப் போகிறோம். ஆட்சி மாற்றம் எங்கள் நோக்கம் அல்ல, ஆனால் அது நடந்துவிட்டது. எங்களை யாராலும் தடுக்க முடியாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. நேற்று முதல் E20 பெட்ரோல் கட்டாயம். அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் 20% எத்தனால் கலந்து E20 பெட்ரோலை விற்பது நேற்று முதல் கட்டாயம் என மத்திய அரசு அறிவிப்பு. ஈரானில் ஏற்பட்ட போர் பாதிப்புகளுக்காக ரஷ்யா 3 லட்சம் கோடி ரூபாய் வழங்குகிறது. ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே நடந்த போரில் ஏற்பட்ட சேதத்திற்கு ஈரானில் உள்ள மசூதிகள், பல மதரசாக்கள் மற்றும் பள்ளிகள் போன்ற வழிபாட்டு தலங்களை மீண்டும் அதை கட்டி முடிக்க ரஷ்யா ஈரானுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் வழங்குகிறது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.